பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். எதிர்பாராத விதத்தில் ஏதோ ஒன்று உங்கள் மனதிற்கு விரும்பாத விதத்தில் நடந்து கொள்ளும்போது சோர்ந்து போக வேண்டாம். சோதிக்கப்படுகிற காலத்தில் விசுவாசமும் பொறுமையும் நம்மிடத்தில் அதிகமாய் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படும். ஆகவே இழப்புகள், நஷ்டங்கள், தோல்விகள் அது நம்மை சீர்குலைப்பதற்காக அல்ல, சீர்தூக்கி பார்ப்பதற்காக. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையும் போது அல்லது ஒரு வேலை அமையும் போது அல்லது ஒரு சுய தொழில் தொடங்கும் போது நீங்கள் அந்த காரியத்தில் திருப்தியாய் காணப்பட வேண்டும். எப்போதுமே எனக்கென்று உள்ளது, எனக்கு அமைந்திருக்கிறது என்று நினைக்க வேண்டும். அதை கடந்து அந்த காரியங்களில் உங்களுக்கு திருப்திப்படாமல் இன்னொன்றை எதிர்பார்ப்பீர்கள் என்றால், அது எதாக இருந்தாலும் சரி, அதில் திருப்தி பட்டு கொள்ளலாம் என்று நீங்கள் நினைத்தால் சில வேளைகளிலே அது உங்களை ஏமாற்றும் அல்லது உங்களை வஞ்சிக்கும். ஒரு நல்ல இடத்தில் தான் வேலைக்கு இருந்தால் அதை விட சம்பளம் அதிகம் தரலாம் என்று யாரோ அழைத்தார்கள் என்று சொன்னதும் இந்த வேலையவே அவர் விட்டுவிட்டார். கடைசியில் புதிதாய் வேலை தருகிறேன் என்று சொன்னவர் ஏமாற்றிவிட்டார். கடைசியில் பழைய வேலையும் அவருக்கு இல்லாமல் திரும்ப ஒரு வேலைக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்பதை நான் அறிவேன். வேதத்தில் கூட ஆபிரகாம் தன் சகோதரன் மகன் லோத்துவை பார்த்து, நாம் பிரிந்து விடுவோம், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். இத்தனைக்கும் ஆபிரகாமுக்கோ லோத்துவுக்கோ எந்த ஒரு வாக்குவாதமோ பிரச்சனையோ கிடையாது. ஆபிரகாமுடைய ஆட்களுக்கும் லோத்துடைய ஆட்களுக்கும் தான் பிரச்சனை. அது இனி தங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக வருவதற்குள்ள பிரிந்து விடுவோம் என்று ஆபிரகாம் சொன்னபோது லோத்து அதைத்தான் எதிர்பார்த்திருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். உடனேயே அவன் சுற்றுமுற்றும் பார்த்து சோதோம் கொமோரா பட்டணத்தை, அதாவது யோர்தான் கரையை கவனித்து அது செழிப்புள்ளதாக இருந்ததை கண்டு அங்கே போக அவன் தீர்மானித்தானாம். ஆபிரகாம் ஒரு வயது முதிர்ந்தவர். இரண்டாவது, ஆபிரகாமுக்கு அவங்க கடைசி காலத்தில் துணைக்கு யாரும் இல்லை. அப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவரோடு கூட இருப்பதற்கு முயற்சிப்போமே என்று முதல்ல லோத்து யோசிக்கவே இல்லை. ரெண்டாவது, நீங்கள் வயசானவங்க, அதனால் நீங்கள் முதல்ல உங்களுக்கு விருப்பமான இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அதற்கு பிறகுள்ளதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்றாவது சொல்லியிருக்கலாம். அதுவும் சொல்லவே இல்லை. ஆபிரகாம் சொன்ன அடுத்த நிமிஷத்திலேயே அவன் போவதற்கு ஆயத்தப்பட்டு விட்டான். அவன் அந்த அளவுக்கு ஆபிரகாமை விட்டு எப்போ பிரிந்து போகலாம் என்று கூட மனசுக்குள்ள நினைத்து கொண்டும் எதிர்பார்த்து கொண்டிருந்தவனை போல தான் அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருந்தது. அப்படி லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனவன் யோர்தானை சுற்றியுள்ள பகுதிகளிலே முதல்ல கூடியிருந்தானா. அவன் அதில் திருப்திப்பட்டிருக்க வேண்டும். அவன் அங்கிருந்து படிப்படியாய் தன் கூடாரத்தை மாற்றி அமைத்து சோதோம் கொமோரா பட்டணத்துக்குள்ளே போய் சேர்ந்தான். சோதோம் கொமோரா பட்டணத்துக்குள்ளே போய் சேர்ந்த பிறகுதான் தெரியும், அந்த பட்டணம் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறவர்களுக்கு தகுதியான பட்டணம் அல்ல.
நேர்மையாய் வாழ விரும்புகிறவர்களுக்கு ஏற்ற பட்டணம் அல்ல. கடவுளுக்கு பயந்து வாழ நினைக்கிறவர்கள் அந்த பட்டணத்துக்குள்ளே போனால் அப்படி கடவுளுக்கு பயந்து வாழ ஒன்றும் முடியாது. அந்த அளவுக்கு சீர்கேடான பட்டணம் அது. அவன் ஒருவேளை நான் தவறான இடத்துக்கு வந்து விட்டேன் என்று சொல்லி அந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஆபிரகாம் இடத்துல வந்து சரணடைந்திருக்கலாம். எங்கேயுமே தன்னை தாழ்த்தும் போது நம்ம கெட்டு ஒன்றும் போக மாட்டோம். நமக்கு உயர்த்தப்படுகிற அந்த வழிகள் திறக்கப்படும். நான் லோத்து என்ன செய்தான் என்றால் அதே பட்டணத்தில் தான் தன் காலத்துக்கும் இருந்தான். ஒருவேளை அவனுக்கு தரிசனம் இல்லை என்பதினாலே காலங்கள் கடந்து போகும்போது என்ன நடக்கும், என்ன ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் அறியாதிருக்கிறதுனால ஆண்டவர் அவனுக்கு வேற வழியில் சில காரியங்களை செய்கிறார். அதாவது சில ராஜாக்கள் வந்து சோதோம் கொமோரா பட்டணத்தையும் சுற்றியுள்ள பட்டணங்களையும் யுத்தத்தினாலே கீழ்ப்படுத்தி அங்கே இருந்த மக்களை எல்லாம் பிடித்து கொண்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் அவன் எந்த பட்டணத்தில் சுகமாய் வாழ நினைத்தானோ அந்த பட்டணத்தில் அவனால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, சிறையாய் கொண்டு போகப்பட்டிருக்கிறான். ஆபிரகாம் தான் அவனை விடுவிக்க வருகிறான். ராஜாக்களெல்லாம் இருந்த காலத்தில் ராஜாக்களால் முடியாத சூழ்நிலையில் 318 வேலைக்காரர்களையும் அழைத்து கொண்டு அந்த முதிர்ந்த வயதில் ஆபிரகாம் சிறைபிடித்து கொண்டு போன ராஜாக்களோடு யுத்தம் செய்து அவர்களிடத்திலிருந்து சோதோம் கொமோரா பட்டணத்து மக்களையும் செல்வங்களையும் அதோடு தன் சகோதரன் மகன் லோத்துவையும் மீட்டு கொண்டு வருகிறான். அப்பவாச்சும் நான் உங்கள் கூடயே இருந்து விடுகிறேன், அல்லது வேற ஏதாவது ஒரு நல்ல இடம் எனக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க, அந்த பட்டணம் ரொம்ப மோசமான பட்டணம் என்று சொல்லி அவன் தன் வழியை சரி செய்திருக்கலாம். அதுக்குத்தான் ஆண்டவர் அப்படி ஒரு யுத்தத்தில் ஆபிரகாம் இடைபட வேண்டிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கலாம். அவன் அப்பவும் புரிந்து கொள்ளாமல் திரும்பவும் அதே சோதோம் கொமோரா பட்டணத்தில் தான் வாழ தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தான். அதுக்கு பிறகு அவன் இழந்தது இனி ஜென்மத்திலும் அவனால் மீட்டுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பேரிழப்பு உண்டானது. எப்படி என்று சொன்னால், அந்த பட்டணத்தில் அவன் சம்பாதித்தவைகள், சேமித்து வைத்தவைகள் எதையும் கொண்டு போகாதபடி தன் மனைவி பிள்ளைகளோடு பட்டணத்தை விட்டு புறப்பட்டு நான் பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று தூதன் சொன்னபோது அந்த பட்டணத்துக்குள்ள வெறும் கையாய் திரும்பி வந்தான். போகும்போது நிறைவோடு போனான் என்று வேதம் சொல்கிற. பூமி தாங்க முடியாத அளவுக்கு சொத்துக்களை கொண்டுதான் ஆபிரகாமை விட்டு பிரிந்து லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு போனான். அந்த சொத்துக்களையும் செல்வங்களையும் பாதுகாக்க தெரியாத அளவுக்கு அவன் புத்தியினாய் நடந்து கொண்டதினால வெறுங்கையோடு வந்தான். அதோடு கூட பிரியமானவர்களே, தன் மனைவியை இழந்தான். மனைவி திரும்பி பார்த்து உப்புத்தூணாய் போனாள். அதற்கு பிறகு ஒரு குகையில் தன் பிள்ளைகளோடு வாழ்ந்தான். பிள்ளைகளோ சோதோம் கொமோரா பட்டணத்தில் நடந்த தீமைகளையும் மாய கவர்ச்சிகளையும் அவர்கள் கண்கூடாய் கண்டு வந்த அந்த உணர்வுகளும் நினைவுகளும் அவர்களை அலக்களித்தது. அவர்களோ சொந்த தகப்பனுக்கு மதுபானத்தை குடிக்க கொடுத்து அவர் போதை தலைக்கேறின போது தகப்பனோடு உடல் உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். எப்போவுமே மனசில் ஒரு காரியத்தில் திருப்திப்பட வேண்டும். எது அமைஞ்சாலும் சரி, ஆபிரகாமோடு அதான் இருக்கணும். சரி, அதை விட்டு யோர்தானுக்கு போனால் யோர்தான்லேயாவது திருப்திப்பட்டிருக்க வேண்டும். அவனுடைய பேராசையை போன போது அவனுடைய வழிகள் தாறுமாறானது. முடிவு மிகவும் மோசமான நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஆகவே பிரியமானவர்களே, எப்போதுமே ஒரு வாய்ப்பு, ஒரு வசதி, ஒரு வாழ்க்கை துணை ஏற்படும் போது அது ஒரு அளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லும்போது அதிலேயே அப்படியே திருப்திப்பட்டு கொள்ளுங்கள். அதை விட்டு அடுத்த ஒரு தொடர்புக்குள்ள, அடுத்த ஒரு வேலைக்காக, அடுத்த ஒரு முயற்சி என்று சொல்லி சுயத்தில் ஓடும்போது அது உங்கள்
விருப்பத்தை நிறைவேற்ற நீங்களாக சில காரியங்களை செய்யும்போது அது கண்ணியிலே போய் உங்களை சிக்க வைக்கும். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சீராக் 29 அதிகாரம் 23வது இறை வார்த்தை. குறைவோ நிறைவோ எதுவாயினும் இருப்பதை கொண்டு மன நிறைவு கொள். அப்போது உன் வீட்டாரின் பழி சொற்களை நீ கேட்க மாட்டாய். ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அலைச்சல் மாறவும், ஒரு இடத்துல இருந்து தங்களுக்கு வாய்த்ததை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அதில் திருப்திப்பட்டு தேவனுக்கு பயந்து அதில் உண்மையாய் இருப்பதற்கு இவர்களை நடத்துவீராக. நீரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. சமாதானம்.